இந்த அரசு நீதியின் அரசு என்பதால், நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு. நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும். கூடிய விரைவில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு. திருக்கோயிலை பொறுத்தளவில் 2023ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் 2025ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குடைய தீர்ப்பு எது வருகிறதோ அதை பொறுத்து அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்துகின்ற முடிவை மேற்கொள்ளும். அதேபோல் திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது. அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் காணலாம் என்று நிற்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு மதத்திற்கு ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார். பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒலிபெருக்கையை பிடித்து மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்கனவே என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ, என்ன வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவே தொடரும். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு ஏற்புடைய கருத்துக்கள் என்றால் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் சொன்ன இல்ல, ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல, நீதிமன்றங்களில் தேவையானும் போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதற்கு சமானுவாரு. தேவை இருக்கின்ற பொழுது நீதிமன்ற தீர்ப்பா ஆகா ஓகோன்னு பேசுவாரு. இரட்டை நாக்கை படைத்தவர். அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம். இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு மனிதனே அல்ல. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை